வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? ஜெயந்தி. ஓகே. ஜெயந்தி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா முடக்குவாதம், அதாவது ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் 8 இயர்ஸா இருந்துச்சு. அவங்க இங்க வரும்போது ரொம்ப பெயினோட வந்தாங்க. கையில கால் எல்லாம் வீக்கமா இருந்தது. முக்கியமா அவங்களோட கை தூக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஷோல்டர்ல எல்லாம் அவ்வளவு சிவியர் பெயின் இருந்தது. பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 9 டேஸ் அட்மிஷன்ல இருந்து பார்த்தாங்க. சிஆர்பி வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ சிஆர்பி வேல்யூ ரொம்ப எந்த டைம்ல அதிகமா இருக்குன்னா பெயின்ஃபுல், ரொம்ப இன்ஃப்ளமேஷன்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. அவங்க வரும்போது அவங்களோட வேல்யூ 44 இருந்தது. 1 வீக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் ரீசெக் பண்ணும்போது அவங்களுக்கு சிஆர்பி பாத்தீங்கன்னா 6 வந்துருச்சு. நார்மல் 5 தான். ஈவன் பிளேட்லெட் எல்லாமே அவங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏஎஸ்ஓ டைட்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இருந்தது. அந்த வேல்யூ அவங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்கு. இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம், நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஃபீல் பண்ணாங்க என்னங்கிறது அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லுங்கம்மா, முடக்குவாதம் எவ்வளவு வருஷமா இருந்துச்சு? எனக்கு 8 வருஷமா இருக்குது. ஓகே. 8 வருஷமா நானும் எங்கெங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தேன். அப்புறம் அலோபதியில பார்த்தேன். அது அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, என்னோட எலும்பெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி ஆகி ரொம்ப பலவீனமா போய் விழா எலும்பெல்லாம் வளைஞ்சி குனிஞ்சே தான் இருப்பேன். கூணு விழுந்த மாதிரியே தான் இங்க வந்ததே. அப்படிதான் வந்தேன். ரொம்ப இப்ப நல்ல தெரப்பி கொடுத்து மசாஜ் இந்த இதெல்லாம் பண்ணி ஃபிசியோ பண்ணி எல்லாமே இது பண்ணி டேப்லெட்டு அவங்க கொடுக்குற மெடிசனை விடாமல் சாப்பிட்டு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே க்யூர் ஆகியிருந்திருப்பேன். நான் இப்போ லாஸ்ட் மந்த்லாம் படுக்கையாகவே போயிட்டேன். நான் ரொம்ப எந்திரிச்சு நடக்க முடியாது. இன்னொருத்தவங்க இருந்து தூக்கி விட்டணும். போர்வை எடுத்து போத்த முடியாது. அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். அழுகுவேன் நான் ஒவ்வொரு நாளும். அடுத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. இப்போ இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கையெல்லாம் நல்லா தூக்கி நானே தலை கொண்டையெல்லாம் போடுறேன். நல்லா தலை பின்னுறேன். நல்லா ஆக்டிவா இருக்கு மெயினா. ஓகே ஓகே. உங்களால வரும்போது இந்த கையெல்லாம் மேல தூக்கவே முடியாது. சுத்தமா இதெல்லாம் பண்ண முடியாது. எக்ஸசைஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாது. கையை தூக்க முடியாது. அதான் போர்வை எடுத்து போட்டா வலிக்கும். ஒரு டவல் எதுவும் கையில பட்டுருச்சு, துணி பட்டாலே வலிக்கும். அந்த அளவுக்கு சிவியரா இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்ப இங்க 9 டேஸ்ல ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ வருஷம் நான் மெடிசன் எடுத்து எந்த இதுக்குமே கியூர் ஆகாதது இது உண்மையிலே நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே. உங்களுக்கு ரிப்போர்ட் வைஸாவும் நான் எடுத்து காமிச்சிட்டேன். ஆமா. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு. இங்க வர்றப்பதான் அப்படி கூணிக்கிட்டு தான் வந்தீங்க. உங்களால இப்ப ஸ்ட்ரைட்டா உட்கார்றீங்கல்ல? உட்காரலையே நீங்க? இப்படிதானே நல்லா வேணா உட்கார்ந்துருந்தீங்க. ஓகே ஃபைன். நாங்க கொடுத்த உணவு முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா காலையில இருந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபுட்டு மெயினா நம்ம உடம்புக்கு நல்லா கியூர் ஆகணும்னா ஃபுட்டு ஒரு விதத்துல அது இங்க சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஆர்கானிக்கா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, இந்த மாதிரி ரொட்டீனாலாம் நான் எதுவுமே எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் நீங்க எடுத்ததே இல்ல. ஓகே. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு மில்லட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருந்துச்சு. ஓகே. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க எந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க? ஏன்னா நீங்க 8 வருஷத்துல நிறைய வலி அனுபவிச்சிருக்கீங்க. ஆச்சரியமா இருக்குது எனக்கு. இவ்வளவு சீக்கிரம் கியூர் ஆகுமா? இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருந்திருக்காது. என்னோட எலும்பெல்லாம் டேமேஜே ஆயிருந்திருக்காது. நானா ஏன்னா அலோபதியில எடுத்த டேப்லெட் தான் எனக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சு. கொண்டு வந்து நிப்பாட்டு. இப்ப இது முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கலாம். நான் ஃபேஸ்புக்ல பார்த்துதான் நான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பிள்ளைங்களும் நல்லா கைண்டா நல்லா அன்பா பார்த்துருச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. போக மனசு இல்லை. அந்த அளவுக்கு உங்களை எல்லாரும் கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க. ஆனா என்னன்னா இப்ப இங்க ஒரு 9 டேஸ் தான் நீங்க அட்மிஷன் ஆகி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க. பட் என்னன்னா இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும் மெடிசன்ஸ். அந்த ஒரு கோர்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் 6 மந்த் அந்த மாதிரி. அது நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா நல்லா ரெக்கவர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மெயினா நாங்க சொல்லக்கூடிய உணவு முறைகள் நான் இப்ப உங்களுக்கு டயட் சார்ட் போட்டு கொடுத்துருக்கேன். அதே நீங்க வீட்டுல போயிட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மெயினா எக்ஸசைஸ் அது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு வீட்டுக்கு ஃபாலோ பண்ண சொல்லிருக்கேன். இதெல்லாமே கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகேம்மா, நன்றி. ரொம்ப நன்றி.